கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இறையியல் கற்று வருகிறோம். சபை வளர்ச்சி என்கிற தலைப்பின் கீழ் சபை என்கிற பாடத்தை கற்று வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக 5வது குறிப்பு அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 21 வாசிக்கிறேன். குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அங்கே தேவதூதன் குறுக்கிட்டான். தேவதூதன் அங்கே வந்து கிரியை செய்தான் என்று நாம் பார்த்தோம். கடந்த நிகழ்ச்சியில் அதை நாம் தியானித்தோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான் என்று நாம் படிக்கிறோம். 11ஆம் வசனத்தில் பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலை ஆக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். இந்த 12ஆம் வசனத்தில் தேவ தூதன் அனுப்பப்படுகிற 2 சம்பவங்கள் குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒன்று, பேதுரு சிறையில் இருக்கும்போது அடுத்த நாள் அவனுக்கு மரணம் தண்டனை. அடுத்த நாள் பேதுரு தலையை வெட்ட போறாங்க. ஆண்டவர் தேவ தூதனை அனுப்புறார். அவனை விடுதலை செய்கிறாரு. ஏதோ நான் கனவு காண்றேன், தரிசனம் காண்றேன்னு நினைச்சுக்கிட்டான். 4 பக்கம் 4 ராத்திரி தூங்கிட்டு இருக்கிறான் ஜெயிலில். 4 பக்கம் 4 தூதர்கள், 4 போர் சேவகர்கள் படுத்திருக்காங்க. கை காலெல்லாம் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கு. தேவதூதன் வந்து அந்த சங்கிலியெல்லாம், கை காலில் இருக்கிற சங்கிலி விலங்கெல்லாம் அவுத்து பேதுருவை அழைத்து கொண்டு, அதுக்கப்புறம் 1ஆம் காவல் அவனை செருப்பு போட வச்சு, அவனை மேலாடை மேல் சட்டை போட வச்சு, 1ஆம் காவல் அங்கே ஒரு கூட்ட சேவகர்கள் இருக்காங்க, போர் வீரர்கள் இருக்காங்க. அதை கடந்து 2வது ஒரு காவல், அங்க காவல்காரங்க இருக்காங்க. அதை தாண்டி இரும்பு கதவு ஒன்று இருக்கு, பெரிய இரும்பு கதவு, சிறைச்சாலை கதவு. அது தானா திறக்குது. அதன் பிறகு அவனை கொண்டு ஒரு வீதியில, தெருவில் கொண்டு விட்டுட்டு தூதம் போயிட்டான். இது ஒரு சம்பவம். போன நிகழ்வுல பார்த்த ஒரு சம்பவம், ஏரோது ராஜாவை தூதன் வந்து அடித்து கர்த்தருடைய தண்டனையை நிறைவேற்றின ஒரு சம்பவம். 2 சம்பவம். இப்ப அனனியா சப்பீரால் விஷயத்துல தூதன் வந்து அடிக்கல, அவங்களா தான் இறந்து போனாங்க. அவங்களே மனசாட்சி குத்தியோ மனசாட்சி வாதித்தோ, எப்படியோ அவங்களுக்குள்ள ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டோ எப்படியோ இறந்து போனாங்க. அது எப்படி இறந்தாங்கன்னு தெரியல, அதனுடைய விளக்கம் சொல்லப்படலை. இப்போ ஏரோது அரசன் அப்படி விழலை, அப்படி அவன் சாகலை. தூதன் வந்து அவனை அடித்தான். தேவ தூதர்களுடைய ஒரு சேவை சபைக்கு தேவை. தேவதூதர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் தேவதூதர்கள் வந்தாங்க, போனாங்க, உதவி செஞ்சாங்க என்று நினைக்கக்கூடாது. ஏதோ தேவதூதன்னா ஏதோ பாதுகாக்கிறவன். 91ஆம் சங்கீதம் தான் நமக்கு தெரியும். உன் பாதம் கல்லிடராதபடி தூதர்களை ஏந்தி கொண்டு போவார்கள். உண்மைதான், நம்மை பாதுகாக்கிறது தூதர்களுடைய பணி. ஆனா அது மட்டும்தான் தேவதூதன் என்று நினைத்து விடக்கூடாது. தேவதூதர்கள் சபையில கிரியை செய்கிறார்கள். சபையில தேவதூதர்கள் கிரியை செய்யும் போது சபை வளர்கிறது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் எபிரேயர்ல நம்ம படிக்கிறோம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல என்ன போடப்பட்டிருக்கிறது என்றால், அவர்கள் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். யாருக்கு பணிவிடை செய்கிறார்கள்? ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்களெல்லாம் அனுப்பப்படும்
பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். அவங்க சபையில தூதர்கள் பணிவிட செய்யணும். சபையில ஊழியத்துல தேவதூதர்கள் வேலை செய்யணும். அப்பதான் சபை வளரும். இப்போ 2 விதமான வேலைக்காரர்களை எபிரேயர் 1 அதிகாரம் சொல்லுது. 7ஆம் வசனம் எபிரேயர் 1:7, தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. 1ஆம் வசனத்துல பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். இந்த 1ஆம் அதிகாரம் எபிரேயர்ல 2 விதமான வேலைக்காரங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, பணியாளர்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரங்க. இன்னொன்னு தேவதூதர்கள். 2 பேருமே 2 பேரை விட இயேசு எப்படி உயர்ந்தவர் அப்படின்றது இந்த எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தினுடைய கருப்பொருள். அது நம்முடைய பாடம் அல்ல. அப்போ 2 விதமான ஊழியக்காரர்கள், 2 விதமான பணியாளர்கள். ஒன்று ஊழியக்காரங்க, தீர்க்கதரிசி, அப்போஸ்தலர், போதகர், மேய்ப்பர், 5 விதமான ஊழியக்காரங்க. இன்னொன்று தூதர்கள். இப்போ சபையில் பாஸ்டர் இருந்தால் மட்டும் போதாது. ஊழியத்தில் தீர்க்கதரிசிகளோ அப்போஸ்தலர்களோ வேத போதகர்களோ சுவிசேஷகர்களோ இருந்தால் மட்டும் போதாது. தூதர்களும் வேலை செய்யணும். அப்பதான் அந்த சபை வளரும். இப்போ ஒரு நிறுவனம் இருக்கு, 2 விதமான பணியாளர்கள் இருக்காங்க. ஒரு பிரிவை சார்ந்த பணியாளர்கள் மட்டும் வேலை செய்யறாங்க, ஒரு பிரிவை சேர்ந்த பணியாளர்கள் வேலை செய்யல. இப்போ ஒரு போக்குவரத்து கழகம் இருக்கு, அரசாங்க பஸ். நம்ம பார்க்குற பணியாளர்கள் யாரு? டிரைவரும் கண்டக்டரும். டிரைவரும் கண்டக்டர் மட்டும் இருந்தால் அந்த பஸ் ஓடாது. அந்த பஸ்ஸை கொண்டு ராத்திரி பணிமனையில் விடும்போது அதை பழுது பார்ப்பதற்கு மெக்கானிக் இருக்கணும், அதை பராமரிக்கிறதுக்கு மெக்கானிக் அங்கே இருக்கணும். அது நமக்கு தெரியாது, ஏன்னா அது உள்ளுக்குள்ளே நடக்குது, அது பணிமனைக்குள்ளே நடக்குது, ராத்திரி நடக்குது, நமக்கு தெரியாது. வெறும் டிரைவரும் கண்டக்டர் மட்டும் இருந்தால் பராமரிக்கல பஸ்ஸை, நம்ம பஸ் பாதியில் நின்றோம். நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச பணியாளர்கள் பாஸ்டரும் தீர்க்கதரிசியும் அப்போஸ்தலரும் வேத போதகரும் சுவிசேஷகரும் தான். கண்ணுக்கு தெரியாத ஊழியக்காரங்க, சபையில கண்ணுக்கு தெரியாத ஊழியத்தில் கண்ணுக்கு தெரியாத பணியாளர்கள் தேவதூதர்கள். அவர்கள் யார்? ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். அவங்க செஞ்ச 2 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று ஊழியக்காரனை ஆபத்திலிருந்து காப்பாற்றினது, இன்னொன்று சபை எதிரிய தண்டிச்சது. இன்னொன்னையும் நம்ம அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அப்போஸ்தலர் 8:26, பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ. கர்த்தருடைய தூதன் பிலிப்பை பார்த்து சொல்றான், நீ இந்த திசையில போ, இந்த ஊருக்கு போ, இந்த ரோட்ல போ என்று ஒரு வழி காட்டுறான். அது ஆவியானவர் தான் உள்ள இருக்காரு. பிலிப்பு பரிசுத்த ஆவியை பெற்றவன். அது அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவி பெற்றவனாய் இருந்ததுனால தான் பிலிப்புவை 7 பேர்ல 7 உதவியாளர்களை எங்க நியமிச்சாங்களே, அதுல 7ல் ஒருத்தனா பிலிப்புவை நியமிச்சாங்க. பரிசுத்த ஆவியானவர் தான் பிலிப்புக்குள்ள இருக்காருல்ல. பரிசுத்த ஆவியானவர் சொல்லலாம்ல, பிலிப்பு நீ இந்த திசையில போ, இந்த வழியில போ, இந்த ஊருக்கு போன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்லல, தூதன் சொல்லுகிறத பார்க்கிறோம். இப்ப தூதர்கள் மூலமாகவும் ஆண்டவர் வழி நடத்துகிறார். பரிசுத்த ஆவியின் யுகத்துல கூட தூதர்கள் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். இப்ப தூதர்களை பத்தி நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு அதிகாரம் 91ஆம் சங்கீதம். 91ஆம் சங்கீதம் தான் தூதனை பத்தி நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு வேத பகுதி. பாட்டா நம்ம பாடுறோம், பல ராகத்துல பாடுறோம். அதுல என்ன போட்டிருக்கு? தூதர்கள் உன்னுடைய பாதத்தை கைகளில ஏந்தி கொண்டு போவார்கள். எல்லாருக்கும் அது உரியதா? அது யாருக்கு அந்த
காரியம் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது என்று நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு ஆவிக்குரிய அனுபவம் உள்ளவர்களுக்கு தான். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், ஆண்டவருடைய மறைவில் இருக்கிறவர்களுக்கு தான் அந்த வாக்கு பொருந்தும். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆண்டவருடைய நிழலில் இருக்கிறவர்களுக்கு தான் அந்த வாக்கு பொருந்தும். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் என் தேவன் என்று சொல்வேன். எனக்கு அடைக்கலமான உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். யாருக்கு இது சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். கர்த்தரை உன்னுடைய நீ வசிக்கிற இடமாக நீ கொண்டாய். ஆகவே தூதர்கள் வந்து உன்னை பாதுகாப்பார்கள். இதனுடைய சுருக்கம் தான். கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். 91 சங்கீதம் 9ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. 11ஆம் வசனத்துல உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஒரு ஆவிக்குரிய அனுபவம், தேவ பிரசன்னத்துல நேரத்தை செலவு பண்ணுகிற அனுபவம் இருக்கணும். ஒருத்தர் டாக்டரா இருக்கிறாரு, வக்கீலா இருக்கிறாரு. அவங்க போய் தேவ பிரசன்னத்துல உலக பிரகாரமா பேசுறேன், மனுஷீகத்துல பேசுறேன். மனுஷீகத்துல ஒரு ரட்சிக்கப்படாத ஒருத்தர், ஒரு டாக்டர், அவர் தேவ சமூகத்தில் நேரத்தை செலவு, டாக்டர் வேலை பார்க்கறதுக்கும் தேவ சமூகத்தில் நேரத்தை செலவு பண்றதுக்கும் நேரடி சம்பந்தம் கிடையாது. எந்த ஒரு விசுவாசிக்கும் தேவ சமூகத்தில் நேரத்தை செலவு பண்ணணும், அது வேற விஷயம். ஆனா ஒரு டாக்டர் தேவ சமூகத்தில் நேரத்தை செலவு பண்ணணும்னு கட்டாயம் இல்லை. அவருடைய டாக்டர் வேலைக்கும் தேவ சமூகத்தில் நேரத்தை செலவு பண்றதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது ஒரு வக்கீலுக்கும் ஒரு போலீஸுக்கும் பொருந்தும். ஆனா ஒரு தேவ பிள்ளை அல்லது ஒரு ஊழியக்காரன், நான் விசுவாசிய கூட சொல்லல, ஒரு ஊழியக்காரன் தேவ சமூகத்துல நிச்சயமா நேரத்தை செலவு பண்ணணும். செலவு பண்ணாமலே ஊழியம் செய்ய முடியுமா? முடியும். எத்தனையோ பாரம்பரிய சபை ஊழியக்காரங்க தேவ சமூகத்துல நேரத்தை செலவு பண்றது இல்லை. நானும் ஒரு பாரம்பரிய சபையிலிருந்து வந்தவன் தான், நானும் அங்கி போடுறவன் தான், ஆனா ரட்சிக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லப்படுகிற சபைகள்ல கூட தேவ சமூகத்துல நேரத்தை செலவு பண்ணாத ஊழியக்காரர்கள் உண்டு. இங்க தேவனுடைய மறைவில் இருக்கிறவன், தேவனுடைய நிழலில் தங்குகிறவன், தேவனை அடைக்கலமாக கோட்டையாக கொண்டவன். இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா, அவனை சுத்தி தேவன் இருக்கிறார். அவன் தேவனுக்கு பின்னால் போய் மறைந்து கொள்கிறான், தேவனுடைய நிழலிலே போய் தங்குகிறான். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? தேவ பிரசன்னத்துல அவன் நேரத்தை செலவு பண்றான். தேவ பிரசன்னத்துல ஊழியக்காரங்க தனி ஜபம், ரொம்ப முக்கியமா தனி ஜபம். எல்லாரும் ஜபம் நடத்துறாங்க, எல்லா சபை ஊழியக்காரங்களும் எல்லா விதமான ஊழியக்காரங்களும் கூட்டு ஜபம் அதை நடத்துறாங்க. போய் மற்றவங்களுக்காக போய் ஜெபம் பண்றாங்க, அதெல்லாம் வேற, அதெல்லாம் ஊழியம். மற்றவங்களுக்காக ஜபிக்கிறது, ஜபங்களை நடத்துறது, அதெல்லாம் ஊழியம். உபவாச ஜபங்களை நடத்துறது, அதெல்லாம் ஜபிக்கிறவர்களை எழுப்புறது, அதெல்லாம் ஊழியம். ஆனா அவன் ஒரு ஊழியக்காரனும் தனிப்பட்ட விதத்துல அவன் தேவ சமூகத்துல நேரத்தை செலவு பண்ணணும், தேவனோட போய் தங்கணும், தேவனுக்குள்ள போய் கொஞ்ச நேரம் மறைஞ்சிருக்கணும், தன்னை சுத்தி தேவனை அவரை கோட்டையா அடைக்கலமா வச்சிருக்கணும். டுவெல்லிங் பிளேஸ், ஆண்டவர் தான் அவன் அட்ரஸா இருக்கணும். டுவெல்லிங் பிளேஸ் தான் அதான் அர்த்தம். தாபரம்னா ஆங்கிலத்தில் டுவெல்லிங் பிளேஸ். டுவெல்லிங் பிளேஸ்னா அதான் அர்த்தம். தேவ பிரசன்னத்துக்குள்ள அவன் இருக்கணும், அவனை சுத்தி தேவ பிரசன்னம் இருக்கணும். அப்படி இருந்தா இந்த தேவ தூதர்கள் அவனோட வந்து ஊழியக்காரர்களோட கைகோர்த்து ஊழியத்தில் வேலை செய்வாங்க, சபையில வேலை செய்வாங்க. அப்ப சபை வளரும், சபை பெருகும்.
வெறும் ஊழியக்காரன் மட்டும் ஊழியம் செஞ்சா ஊழியம் வளராது, சபை வளராது. விசுவாசிகளும் சேர்ந்து ஊழியம் பண்ணாதான் சபை வளரும். அது ஒரு கருத்து, அது உண்மைதான். ஆனா கண்ணுக்கு தெரியாத வேலைக்காரங்க இருக்காங்க, தூதர்களும் வந்து வேலை செய்யணும். யாக்கோபு மக்னாயிம்னு ஒரு இடத்துக்கு பேரிட்டான். மக்னாயிம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 2 சேனைகள்னு அர்த்தம். அவன் எப்போது அந்த இடத்திற்கு மக்னாயிம்னு பேர் விட்டான். சிலர் தங்க ஊழியத்துக்கு தங்க வீட்டுக்கு மக்னாயிம் பேர் வைக்கிறாங்க. மக்னாயிம்னா 2 சேனைகள்னு அர்த்தம். அவன் தேவ தூதர்களை சந்தித்தான், தேவனை முதல்ல சந்திச்சுட்டான். ஊரை விட்டு ஓடும்போது, வீட்டை விட்டு ஓடும்போது, உயிரை பிடிச்சுக்கிட்டு ஓடும்போதே தேவனை சந்திச்சுட்டான். அது முதல் அனுபவம். பின்னால தூதர்களை அவன் சந்திச்சான். அந்த இடத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். தேவனுடைய சேனையை கண்டேன் என்று சொன்னான். அது ஒரு அனுபவம், அது ஒரு உன்னதமான அனுபவம். அது விசுவாசிகளுக்கும் தேவைதான். விசுவாசிகள் அதை பெற்றுக்கொள்கிறார்களோ இல்லை, ஊழியக்காரங்க நிச்சயமா அதை பெற்றுக்கொள்ளணும். அவங்களுக்கு நிச்சயமா அந்த சேவை தேவை. இப்ப தேவ பிரசன்னத்துல நேரத்தை செலவிடணும். தேவ பிரசன்னம் அவங்க மேல இருக்கணும். அப்பதான் தூதர்களுடைய சேவை இருக்கும், தூதர்களுடைய பாதுகாவல், தூதர்களுடைய வழி நடத்துதல், தூதர்களுடைய பணி சபையில நடக்கும். அப்போது சபை வளரும். மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம், சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படி விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். இப்போ சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த அதிகாரம் முழுசையும் நீங்க படிச்சு பார்க்கணும். அதன் பிறகு அங்கே சபை வளர்கிறதை நாம் பார்க்கிறோம். கடைசி வசனம், முதல் வசனம், அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, தப்பான ஒரு உபதேசம். தப்பான உபதேசம். ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் வந்து பிரசங்கம் பண்றாங்க. யூதர் அல்லாதவர்களுக்கு, புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கு, யூதர் அல்லாத கிறிஸ்தவர்களுக்கு வந்து பிரசங்கம் பண்றாங்க. நீங்க விருத்த சேதனம் பண்ணாதான் ரட்சிக்கப்படுவீங்க. சும்மா ஞானசானம் எடுத்துட்டு மனம் திரும்பி விசுவாசித்து ஞானசானம் எடுத்தா பத்தாது, விருத்த சேதனம் பண்ணாதான் ரட்சிக்கப்படுவீங்க அப்படின்னு ஒரு தப்பான உபதேசம் பண்ணாங்க. பெரிய குழப்பம் ஆகி போச்சு. பவுலும் பர்னபாவும் அதெல்லாம் சரி கிடையாது, நீங்க பண்ண பிரசங்கம் சரி கிடையாது, தப்பான உபதேசம், யூதர்களுக்கு தான் விருத்த சேதனம், யூதர் அல்லாதவர்களுக்கு கிடையாது அப்படின்னு ஒரு பெரிய வாக்குவாதம் ஆனதுனால அவங்க எருசலேமுக்கு வராங்க. கிரேக்க தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு வராங்க. இந்த பிரச்சனையை தீர்க்க ஐரோப்பா கண்டத்திலிருந்து ஆசியா கண்டத்துக்கு வராங்க. பெரிய பிரயாணம் பண்ணி வராங்க, இந்த பிரச்சனையை தீர்க்கணும். அங்கே வந்து இந்த பிரச்சனையை சபையினுடைய தலைவர்கள், பேதுரு, எருசலேமில் இருக்கக்கூடிய சபையினுடைய தலைவர்கள், அப்போஸ்தலர்கள், மூப்பர்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறார்கள். அங்க ஒரு பெரிய மாநாடு நடக்கிறது, ஒரு பெரிய உபதேச மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டில் இவங்க தங்களுடைய இந்த பிரச்சனையை சொல்றாங்க. இந்த மாதிரி நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சாதான் ரட்சிப்புன்னு ஒரு உபதேசம் இப்போ உண்டாயிடுச்சு, அதை வந்து நம்ம அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். அவங்க கலந்து ஆலோசித்து பேசி ஒரு தீர்வு காண்றாங்க. புறஜாதியார்கள், யூதர் அல்லாதவர்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, மனம் திரும்பி விசுவாசித்து ஞானசானம் பெற்றா போதும் என்று அவர்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். விக்கிரகத்துக்கும் இரத்த பலிக்கும், விக்கிரக ஆராதனைக்கும், வேசித்தனத்துக்கும் அவங்க விலகி இருந்தா போதும் என்று அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறார்கள். முடிவு எடுத்து அதை எழுதி அதை ஒரு சர்க்குலரா சுற்றறிக்கையா எல்லா சபைகளுக்கும் அனுப்பி, அதற்கென்று 2 பிரதிநிதிகள், யூதா, சீலா என்கிற 2 பிரதிநிதிகளை
சபைகளுக்கு அனுப்பி இதை எடுத்து விளக்கி சொல்வதற்கு அனுப்புகிறார்கள். அப்படி செய்ததனால என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 41ஆம் வசனம் சொல்கிறது, சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான். முதல்ல சபையில் ஒரு பெரிய 1ஆம் வசனம், சபையில் பெரிய குழப்பம், தப்பான போதனையால இவங்க எல்லாம் கூடி சர்வதேச மாநாடு, கண்டம் விட்டு கண்டம் வந்து தலைவர்களெல்லாம் கூடி ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கு நலமாக கண்டது. அவங்க ஒரு தீர்மானம் எடுத்து அதை எழுதி அதை சுற்றறிக்கையாக அனுப்பி அதை விளக்கி சொல்வதற்கு 2 பிரதிநிதிகளை அனுப்பி இவ்வளவு வேலை செஞ்சதுனால சபைகள் திடப்பட்டது. சபை வளர்ச்சின்றது எண்ணிக்கை மட்டும் இல்லை, வசனத்துல பலப்படுவது மட்டுமல்ல, தைரியப்படணும், தைரியம் இருக்கணும். சபைகளை திடப்படுத்தினான். திடம்னா தைரியம் அல்லது பலம், ஒரு பலம் இருக்கணும். ஒரு சின்ன உபத்திரம் வந்தா ஓடிடக்கூடாது. சபைக்கு விரோதமா ஒரு சட்டம் போட்டுட்டா உடனே ஓடிடக்கூடாது. யாராவது ஒருத்தன் சபைக்கு எதிராக எழும்பிட்டா உடனே பயந்து ஓடிடக்கூடாது. சபை மக்கள் தைரியமா இருக்கணும். சபை மக்கள் பலமுள்ளவர்களா இருக்கணும் ஆவியில. அதுவும் ஒரு வளர்ச்சி தான், வெறும் எண்ணிக்கை மட்டும் வளர்ச்சி இல்லை. அதனால இந்த தவறான உபதேசங்கள் புதுசா எழும்பும். அது அதை தடுக்க முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஊர்லயும் ஏதாவது ஒரு உபதேசம் எழும்பும். ஆனா அதை விட்டுறக்கூடாது. அதை முளையிலேயே கிள்ளி எறியணும். தவறான உபதேசங்களை முளையிலேயே கிள்ளி எறிந்து சரியான உபதேசத்தை நிர்ணயித்து அதை விளக்கி அதை பரப்ப வேண்டும். அப்பதான் சபை திடப்படும், சபை பலப்படும். எண்ணிக்கை மட்டும் போதாது, வசன அறிவு மட்டும் போதாது, வசன வெளிப்பாடு மட்டும் போதாது, தைரியம் தேவை, பலம் தேவை. அப்படிப்பட்டதான ஒரு வளர்ச்சி ஏற்பட வேண்டும். பிதாவே இயேசுவின் நாமத்துல சபை வளர்ச்சிக்கான 2 குறிப்புகளை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். 1, தூதர்களுடைய பணிவிட. சபையில பரிசுத்த ஆவியின் யுகத்துல, சபை யுகத்துல தூதன் வந்து வழிகாட்டினான். தூதன் வந்து ஆபத்திலிருந்து விடுதலை கொடுத்தான். தூதன் வந்து எதிரிகளை தண்டித்தான் என்று 3 குறிப்புகளை அப்போஸ்தலருடைய புத்தகத்தில் வாசித்தோம். ஆண்டவரே, அவர்கள் தேவ ஊழியக்காரர்களோடு இணைந்து வேலை செய்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட யாவருக்கும் அவர்கள் பணிவிடை செய்கிறார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். அதற்கு நாங்கள் செய்ய வேண்டியது தேவ பிரசன்னத்தில் நேரத்தை செலவிடுவது, தேவ பிரசன்னம் எங்களை சுற்றி இருக்கும்படி வைத்துக் கொள்வது. அதுதான் தூதர்களுடைய பணிவிடை சபைக்கு உண்டாவதற்கு அது தூண்டுகோலாக இருக்கும் என்று நாங்கள் பார்த்தோம். தேவ சமூகத்தில் நேரத்தை செலவிட ஆண்டவரே, எங்களுக்கு இப்போ நேரம்ன்றது ஒரு அரிதான பொருள். ஆனாலும் எப்படி ஆகிலும் நேரத்தை கண்டுபிடிச்சு ஒதுக்கி தேவ சமூகத்தில் ஊழியக்காரங்க, விசுவாசிகள் தேவ சமூகத்தில் நிச்சயமாக நேரத்தை செலவு பண்ணோம். அதை விட முக்கியம் ஊழியக்காரங்க, போதகர்கள், சுவிசேஷகர்கள், எல்லா விதமான ஊழியக்காரங்களும் தேவ சமூகத்தில் நேரத்தை செலவு பண்ண ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. அதன் மூலம் தேவ தூதர்களுடைய பணிவிட ஊழியங்களில் சபைகளில் உண்டாகி சபைகள் ஆண்டவரை பலப்பட வளர நாங்கள் ஜெபிக்கிறோம். மட்டுமல்ல ஆண்டவரே, தவறான உபதேசங்களை முளையிலே கிள்ளி எறிய, அதற்கு எவ்வளவு பிரயாணம் பண்ணாலும் பிரயாணம் பண்ண, எவ்வளவு அதற்காக முயற்சி எடுக்கணுமோ முயற்சி எடுக்க, எழுத, அதற்காக பிரதிநிதிகளை, புதிய ஊழியக்காரர்களை நியமிக்க,
உபதேச தெளிவு உண்டாக்குவதற்கென்று புதிய ஊழியக்காரர்களை நியமிக்க ஆண்டவரே, அவர்களை பயன்படுத்த, என்ன செய்யப்பட வேண்டுமோ அதை செய்ய, உபதேச தெளிவு உண்டாக்க, தவறான உபதேசங்களை அகற்ற, அப்படிப்பட்ட காரியங்களை செய்து அதன் மூலம் சபைகளை பலப்படுத்த, திடப்படுத்த, ஊழியங்களை பலப்படுத்த, திடப்படுத்த உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.